திருச்சிற்றம்பலம். சிவசிவ அன்பு தோழமைகளே, கடந்த பதிவில் சிவபெருமானின் செயல்களை கட்டுநிலையில் இருக்கும் நாம் விமர்சிக்கக்கூடாது என அற்புத திருவந்தாதியின் பாடல் 25 வழி நமக்கு அறிவுறுத்திய காரைக்கால் அம்மையார் இன்றைய சிந்தனையில் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 26 பெருமானின் திருவுருவத்தை சுவைப்பட நமக்கு கண்முன்னே சித்திரமாக காட்டப்போவதை காண தயாராவோமா? இப்போது அந்த திருப்பாடலை கேளுங்கள். ஞான்ற குடற்சடைகள் பொன்வரை போல் மின்னுவன போன்ற கரைமிடற்றான் பொன் மார்பின் ஞான்று எங்கும் மிக்கயலே தோன்ற விளங்கி மிளிருமே அக்கயலே வைத்த அரவு. இந்த பாட்டிலே 2ஆம் அடியில் இறைவன் திருவுருவை நம் கண்முன் கொண்டு வரும் அழகை பாருங்களேன். கரைமிடற்றான் பொன்மார்பன் என்கிறார். இறைவன் நீலகண்ட பெருமான், கருப்பான கழுத்தை உடையவன், கரைமிடறு அணியலும் அணிந்தன்று என்கிறது புறநானூறு. அந்த கரைமிடறு அழகாக இருக்கிறதாம். இறைவன் நஞ்சை உண்டு கண்டம் கருத்ததனால்தான் தேவர்கள் பிழைத்தார்கள், தேவமகளிர் மங்களம் உடையவர் ஆனார்கள். இந்த அருட்கருணையைத்தான் காரைக்கால் அம்மையார் கரைமிடற்றான் என்ற சொல்லாலே நமக்கு அழகாக காட்டுகிறார். அடுத்தபடி காரைக்கால் அம்மையார் இறைவன் மார்பை சுட்டி காட்டுகிறார். மார்புக்கு அடைமொழியாக பொன்மார்பன், அழகிய மார்பை உடையன் என்று சொல்கிறார். மணிவாசகப் பெருமான் சொல்வது இங்கு நம் நினைவுக்கு வருமே. தெளிகின்ற பொன்னும் மின்னும் மன்ன தோற்றச் செழுஞ்சுடராய் என்று. சிவபெருமான் செம்மேனி எம்மான் அல்லவா, பவளம்போல் மேனி என அப்பர் பெருமான் போற்றுவாரே, அதுவே பொன்மயமாக ஜோதி விட்டு விளங்கும். அதனாலேயே சேரமான் பெருமாள் நாயனார் அவன் மேனி அழகை சொல்லும்போது பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி பொலிந்திலங்கும் என தம் பொன்வண்ணத்து அந்தாதி என்ற நூலிலே அழகாக சொல்லி போற்றியிருப்பார். இறைவனின் திருமேனி பொன் போன்றது. இந்த பொன் என்ற உலோகமானது எல்லா உலோகத்திலும் உயர்ந்தது. மேலும் எப்படி எந்த மாசும் அது பற்றாதோ அதுபோலத்தான் இறைவனும் எந்த மாசும் பற்றாத நின்மலன். இவனது பளபளப்பான திருமேனியின் பேரழகைக் கண்டு இந்த தாருகாவனத்து முனி புங்கவர்களின் மனைவியரெல்லாம் மயங்கினவர்கள் தாமே. அழகருக்கெல்லாம் அழகனாக காட்சி கொடுக்கிறவன் அவன். சிவன் சுந்தரம் என பேசுகிறது மறை. கண்ட கண் கொண்டு பின்னை காண்பதென்னே என அப்பர் பெருமான் மயங்கி போவார். உள்ளத்திலே தூய்மையை உண்டாக்கி மனோலயம் உண்டாகும்படி செய்யும் சாந்தமான பேரழகு படைத்தவன் சிவபெருமான். அதனாலேயே மதுரையில் எழுந்தருளும் அவனுக்கு சுந்தரேசன், சொக்கநாதன் எனும் திருநாமங்கள் உண்டாயின. புக்குவந்தார் தம்மேல் பொடி போட்டு உளமயக்கின் சொக்கலிங்கம் என்று வரும் சொல்வாரோ என்கிறது தமிழ் விடு தூது. இப்போ பாடலின் முதலடியில் இருந்து இந்த அழகிய பொன்வண்ண மார்பிலே காணப்படும் சில பொருள்களெல்லாம் நமக்கு காட்டப்படுகின்றன. அது என்ன என்றால், முதலிலே ஞான்ற குடற்சடைகள். ஞான்ற என்றால் தொங்குகிற குளர்ச்சடைகள், குழலும் சடைகளும். பொன் போன்ற மார்பின் மீது தொங்குகின்ற குழல் சடைகள். இங்கு குழல் என்பது கூந்தலை குறிக்கும். அது உமையம்மையின் கூந்தல். சடை இறைவனது, சடையானது இறைவனுக்கே உரியதல்லவா. அது எதை போல இருக்கிறதாம்? பொன்மலையின் மேல் மின்னல் தவழ்வதைப் போல தோற்றமளிக்கிறதாம். அந்த சடையும் செஞ்சடை. சிலருக்கு ஒரு ஐயம் தோன்றலாம். அழகிய மழவாணலாக தோன்றும் இறைவன் ஏன் இப்படி துறவியைப் போல சடையை தரித்திருக்கிறான் என. புறக்கண் கொண்டு நோக்குபவருக்கு இது தோன்றுவது சகஜம்தான். ஆனால் உண்மையிலே அவன் ஞான சொரூபி. சடை ஞானத்தின் வடிவம். சதா யோகியாக இருப்பவன். மங்கையோடு இருந்தாலும் யோகியாக விளங்குபவன். சம்பந்த பெருமான் சொல்லுவாரே, மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன். அப்படி இல்லறத்தால் வழிபடும் மங்களப் பொருளாகவும் விளங்குபவன். அதே சமயத்தில்
பற்றற்று நிற்கும் துறவியர்க்கு ஞான வடிவனாக தோற்றமளிப்பவன். இறைவனது அழகிய மார்பிலே சுருள் சுருளாக தொங்கும் சடைகள் எப்படி இருக்கிறதாம், பொன்னிலே கீறிய கீற்றுக்கள் மின்னுவது போல அருமையாக தோன்றுகிறதாம். சரி, இந்த பொன் மார்பில் வேறு என்னென்னலாம் தொங்கிக் கொண்டிருக்கிறதாம் என்றால், ஒன்றிரண்டு மலர் மாலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மறைத்து கொண்டு மிகுதியாக விளங்குபவை எலும்பு மாலைகள். அவற்றுக்கு அருகிலே பாம்புகள் புரண்டு புரண்டு விளங்குகிறதாம். தேவர்களுடைய என்புகளையே இறைவன் மாலைகளாக அணிந்துள்ளான். அவை மற்ற தேவர்களின் பதவிகளெல்லாம் நிலையில்லாதன என்பதை காட்டும் அடையாளங்களாக நிலவுகின்றன. இந்த தாருகாவனத்து முனிவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் வேறு யாகம் செய்து அவற்றிலிருந்து தோன்றிய பாம்புகளை இறைவனை கொல்லும்படி அனுப்பினார்கள். இறைவனுக்கு அதனால் எந்த துன்பமும் உண்டாகவில்லை. மிக கொடிய நஞ்சாகிய ஆலாலத்தையே அவன் உண்டு கழுத்தில் வைத்தவனாயிற்றே. அந்த ஆலகால நஞ்சை உண்டு சீரணிக்காமல் அதற்கே சிரஞ்சீவி தன்மையை கொடுத்தது போல கண்டத்திலே வாழ வைத்தவன். அதுபோல பாம்புகளையும் கொல்லாது அவற்றையே அணிகலனாக பூண்டு கொண்டவன். இறைவனை சார்ந்ததனால் அவை அச்சந்தரும் நிலையிலிருந்து நீங்கி அழகு தரும் பொருளாகி விட்டன. பொல்லாத பிள்ளைகளை திருத்தி நல்ல பிள்ளைகளாக்கி அணைப்பது போன்று அருமையான அருட்செயல் இது. இறைவனை அடைந்தால் பொல்லாதவர்களையும் நல்லவர்களாக்கி ஏற்றுக்கொள்ளும் பெருங்கருணை பிரான் இறைவன் என்பதை அந்த பாம்புகள் புலப்படுத்தி கொண்டே விளங்குகின்றன. அதைத்தான் தோன்ற விளங்கி மிளிரும் என்று பாடலில் வரக்கூடிய 3வது அடியிலுள்ள இந்த பல சொற்களாலே அவற்றின் விளக்கத்தை சொல்வதற்கு காரணம் இறைவனுடைய கருணையை விளக்கும் அடையாளமாக அவை இருப்பதுதான். இப்படி இப்பாடலில் இறைவனின் திருமேனி அழகை காரைக்கால் அம்மையார் சுவைப்பட சொல்லுகிறார்.